Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good is our God. கர்த்தர் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். The Lord has added a new day in our life. இந்த புதிய நாளை தேவ சமூகத்திலே நாம் துவங்கும்படி தேவன் கிருபை தந்திருக்கிறார். The Lord has given us grace to start this new day in the presence of God. இன்றைக்கு நீதிமொழிகளின் தியானத்தில் நாம் 88வது நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். We are entering 88th day among the 180 devotions from Proverbs. எத்தனையோ தடைகள், போராட்டங்கள், இதன் நடுவிலே கர்த்தர் நல்லவராய் இருந்து தேவன் நடப்பித்த எல்லா நற்கிரியைகளை எண்ணி கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். The Lord was good amidst all the obstacles and all hindrances, and the Lord has led us graciously so far, and I really thank God for all the grace that the Lord has rendered. இந்த நாட்கள் கடுமையான மழை நம்மை சூழ்ந்திருக்கிறது. So even in days we have a heavy rain around us. ஆனால் கர்த்தர் இந்த தியானங்கள் தடையில்லாமல் நிறைவேற தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு முதலாவது நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். But I am first of all thankful to the Lord for enabling us to lead us this devotion without any kind of hindrances. அது மாத்திரமல்ல, இந்த தியானங்கள் இவ்விதமாய் நடப்பதற்கு என்னோடு சேர்ந்து ஒரு குழு என்னோடு இதற்காக பணி செய்கிறார்கள். And also to enable this devotions to happen, we have a team along with me who work with me. அவர்கள் இந்த மழையிலே நனைந்து அவர்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு அவர்கள் வந்து இந்த காரியங்களை முன்னின்று நடத்துகிறார்கள். So they strive and struggle a lot in this rain. They get drenched in the rain and they come here and they do this service for the Lord. அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். I am really thankful to them. அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் தருவாராக. May the Lord give the reward accordingly to them. நீங்களும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இந்த தியானங்களில் உறுதியாக நீங்கள் உற்சாகமாக பங்கெடுக்கிறீர்கள். உங்களுக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். And I am also thankful to each and every one of you who take part in this devotion without losing interest and with great encouragement. கர்த்தர் தாமே தொடர்ந்து இதை நடத்துவாராக. May God continue to lead this. நாம் ஜெபத்தோடு இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். Let us start this devotion with a prayer. Thank you Jesus. இளைப்பாறுதல் தரும் தேவா, கழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே, Yes, எங்களுக்கு நீர் தருகிற இளைப்பாறுதலுக்காக நன்றி. Lord, thank you for the rest that you are giving us, Lord. இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ சுமைகள், எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் தாண்டி வருகிறோம். Lord, in this world, Lord, in this life, Lord, we come through, Lord, many kinds of burdens, cares and great struggles, Lord. ஆண்டவரே, அநேக வேளையிலே எங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது, துவண்டு போகிறதப்பா. Lord, many times our soul is really tired and it faints, Lord. ஆனால் எங்கள் சோர்வின் பள்ளத்தாக்கிலே நீர் உம்முடைய பலத்தை தந்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற
தெய்வீக இளைப்பாறுதலுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். But Lord, you Lord give us Lord the strength in this valley of sorrow, and thank you for the rest that you are providing us, Lord. இந்த காலையிலே எங்களுக்கு மெய்யான இளைப்பாறுதலை தருகிற உம்முடைய பிரசன்னத்தை தேடி, உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வாஞ்சையாய் வந்து காத்திருக்கிறோம். Lord, this morning, Lord, we have come with a great desire, seeking your presence. We will receive the real rest, Lord. உம்முடைய இனிமையான வார்த்தைகளோடு எங்களோடு இடைபடுவீராக. May the Lord minister with your sweet words with us, Father. எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய ஜீவ தண்ணீராய் அது பாய்ந்து வருவதாக. Lord, let it flow as the Lord living water to our soul, Father. எங்களுடைய துவண்டு போன ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதாக. Lord, may it revive our spirit and soul which is already tired, Father. இன்றைக்கு நலமானவைகளை போதித்து உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தும். May the Lord teach us that is good to us and lead in your paths, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த நாளிலேயும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம். Even today, let us continue our devotion from the book of Proverbs. உங்கள் வேத புஸ்தகங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களுக்கு நேராய் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible towards the book of Proverbs, chapter 3, verses 21 to 24. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். So they will be life to your soul and grace to your neck. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. Then you will walk safely in your way and your foot will not stumble. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். When you lie down, you will not be afraid. Yes, you will lie down and your sleep will be sweet. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் தொடர்ந்து இந்த நீதிமொழிகளில் மெய் ஞானத்தை குறித்தும் நல் ஆலோசனையை குறித்தும் நாம் கவனித்துக் கொண்டே வருகிறோம். By the grace of God, we are continually meditating about the true wisdom and good counsel of God. இந்த மெய் ஞானத்தை ஒருவன் மனப்பூர்வமாய் தன் வாழ்க்கையிலே தேடுவானானால், If a person finds this true wisdom wholeheartedly in his life, அது என்ன செய்யும்? what it will do? முதலாவது, அவன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும். First, it gives life to his soul. இரண்டாவது, அவன் கழுத்துக்கு ஒரு அலங்காரமாக மாறும். And next, it becomes a decoration to his neck. மூன்றாவது, அவனை பயமின்றி அவன் வழிகளில் நடக்க பண்ணும். And third, it will make him walk without fear in his ways. நான்காவது, நாம் இங்கே வாசிப்போமானால் 24ஆம் வசனத்துல, And fourth, when you read verse 24, இந்த மெய் ஞானமும் நல் ஆலோசனையும் ஒருவனுடைய நித்திரையை அல்லது படுக்கையை அது ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வருகிறது. so this sound wisdom and good counsel will bring a change in the sleep of a person. வேதம் சொல்லுகிறது, நீ இந்த ஞானத்தை பற்றி கொண்டால் உன்னுடைய உறக்கம் அல்லது உன்னுடைய நீ படுக்கும்போது பயமில்லாமல் படுப்பாய், நீ படுக்கும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். So the Bible says, if you hold on to this true wisdom and good counsel, when you lie down you will not be afraid, and when you lie down your sleep will be sweet. பொதுவாகவே நாம் தூக்கத்திற்கு அவ்வளவு நாம் முக்கியம் கொடுப்பதில்லை. Generally we don't give much importance to sleep. பட் ஆனா கர்த்தர் இந்த தூக்கத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறார். But the Lord is much concerned about sleep. நல்லா நீங்க கவனிக்கணும். You have to listen carefully. நம்மை காலையிலே விழிக்க பண்ணுகிறவரும் கர்த்தர் தான். It is God who actually enables us to wake up in the morning. அதே தேவன் தான் தூக்கத்தையும் தருகிறார். And it is the same God who gives us sleep. நாம நினைக்கிறோம் தூக்கம் என்பது ஒரு கெடுதியாக, ஒரு வீணாக நாம நிறைய பேர் நினைக்கிறோம். We think that the sleep is something harmful and something not good to us. அது தேவையற்றது நம்ம நினைக்கிறோம். We think that is not necessary. அது வீணான நேரம் நம்ம நினைக்கிறோம். We think that is a waste of time. ஆனால் அப்படி அல்ல. But not that way. தூக்கம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்த ஒரு முக்கியமான பகுதி. This sleep is something important thing that the Lord has added in our life. நாம தூக்கத்தை நாம கண்டுபிடிக்கல,
கர்த்தரே அதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார். So we did not discover this sleep, but God has set it as a part of our life. நீங்கள் 127ஆம் சங்கீதத்துக்கு வருவீர்களானா, If we come to Psalm 127, அதுல ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம், நம்ம நிறைய பேருக்கு மனப்பாடமாவே தெரியும். that is a very beautiful passage and many people know it by heart. அது ஆரம்பிக்கும் போது அதனுடைய துவக்க வசனத்தை பார்ப்பீங்களானா, கர்த்தர் எப்படி காக்கிறார் அப்படின்றதோட அது ஆரம்பிக்கும். So when you see the first verse, it starts actually saying how the Lord take cares or secures. கர்த்தர் வீட்டை காக்கிறார். The Lord takes care of the house. கர்த்தர் நகரத்தை காக்கிறார். The Lord keeps the city. அதுக்கப்புறமா நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, பிள்ளைகள் உடைய முக்கியத்துவத்தை குறித்து அங்க அப்படியே பட்டியல் இருக்கும். And from verse 4 onwards you can read about the importance of children. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதற்கு நடுவுல நீங்கள் 3ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், in between that if you come to verse 3, நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்துல 2ஆம் வசனம் நினைக்கிறேன், it is verse 2 in English. தமிழ்ல 2ஆம் வசனம் போடுங்க. 2ஆம் வசனம் தமிழ்ல அதுல வாசிக்கிறோம், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழிக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read in verse 2, it is vain for you to rise up early, to sit up late, to eat the bread of sorrows, for so he gives his beloved sleep. நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகான வசனம் இது. சொல்லுது, காலையிலேயே எழும்பி வேலையில தரிச்சிட்டு வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க நித்திரை இன்பமா இராம இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை தருகிறார். So it says that you rise up early in the morning, you sit up late, you eat the bread of sorrows, and you sleep without a good sleep, but the Lord gives into his beloved a good sleep. நான் நினைக்கிறேன் தூக்கம் ரொம்ப தேவை. I think sleep is very important. மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் நமக்கு தூக்கம் தேவைன்னு சொல்றாங்க. Doctors say that as human we need 7 to 8 hours of sleep a day. நம்ம எல்லாருக்கும் அது தெரியுது, ஆனா நிறைய பேர் நம்ம லைஃப்ல அதை பிராக்டிஸ் பண்றது இல்ல. So all of us know this, but many of us don't practice that in our life. இந்த தூக்கம் குறைவு வரும்போது சரீரத்தை அது பாதிக்குது. When we lack sleep, it actually affects our body. நம்முடைய சிந்தனைகளை பாதிக்குது. It also affects us emotionally. நம்முடைய மனநிலையை பாதிக்குது. It also affects us our stability. நம்ம சரியாக காரியங்களை செய்ய முடியாதபடி தடுக்குது. It also stops that we may not do things properly. எப்படி நமக்கு ஆக்ஸிஜனும் சாப்பாடும் நம்முடைய சரீரத்துக்கு தேவையோ, தூக்கமும் ரொம்ப ரொம்ப அவசியம். Like how we need oxygen and food for our body, we also need sleep for our life. கர்த்தரே என்ன பண்றாருன்னா அந்த நித்திரையை தருகிறார் என்று வாசிக்கிறோம். We read it is God himself who gives us that sleep. நான் ரொம்ப நாளா இந்த தூக்கம் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்னு நான் நினைச்சேன். So for many days I thought the sleeping is not a big problem. ஆனால் சமீபத்துல நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா, அதுல தூங்குவதற்கென்றே நிறைய மியூசிக், தூங்குவதற்கென்றே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, தெரியுமா? But recently when you see YouTube, you can find many videos and music just for you to sleep. நூற்றுக்கணக்கான வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். You can see hundreds of videos for that. அதுல என்ன ரொம்ப கவர்ந்தது ஒன்று என்னன்னு கேட்டா, ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, அதுல வேற ஒண்ணுமே கிடையாது, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நினைக்கிறேன். அதுல ஒரு ஃபேன் சுத்துற சவுண்ட அதுல ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுருக்காங்க. So one of the video which attracted me much was that video was for around 8-hour duration, and there's nothing in that, just a sound of a fan that is moving around. ஒரு டேபிள் ஃபேனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. They have recorded that sound using a table fan. என்னன்னு கேட்டா, அந்த சவுண்ட கேட்டா தூக்கம் வரும்னு சொல்லி. So it means that if you listen to that sound, you may feel sleep. அது எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. But when you see the views of that video, you can see many lakhs of people who have seen that video. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நிறைய பேர் இந்த தூக்கத்துக்காக கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு புரிந்தது. So that is when I understood there are many people who struggle to sleep. நாம நினைக்கிறோம் எழும்புறது பெரிய ஆசீர்வாதம். So ஆனா உண்மை என்னன்னா, தூங்குறது கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். We think waking up is a great blessing, but sleeping is also a great blessing. பாருங்க, கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த தூக்கம் என்பது ஜனங்கள் அதிகமான நேரம் தூங்கினதற்கு அநேக நமக்கு அடையாளங்கள் இருக்கிறது. So in olden days we had more evidences and proof that human beings slept for long hours. பாருங்க, நீங்க நம்முடைய பூமியை பகல் வேளையில இரவு வேளையில மேல இருந்து டெலிஸ்கோப் மூலமாக படம் எடுக்கறாங்க. So we have our earth which is being captured where we have a telescope from above which captures pictures of the earth during the day and night time. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாதி சூரிய வெளிச்சத்துல அது பிரகாசமா இருக்கும். So when you see that, it will be amazing to see on one side of the earth it will be brighter because of the sun's light. ஆனா இன்னொரு பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா
அங்கும் இங்கும் அப்படியே நட்சத்திரங்களால் நிறைந்தது போல ஒரே ஒளிவட்டமாக அந்த இருண்ட பூமியில பாதி வந்து முழுவதும் விளக்குகளால் அப்படியே வெளிச்சம் வீசி கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். On the other side, you can see it is like a lighting by the stars, the shining of the stars, where you can find lights on the other side in the dark. அது வந்து நட்சத்திரத்திலிருந்து வர்ற வெளிச்சம் கிடையாது. So that is not a light that comes from the stars. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரீட் லைட்டும் வீட்ல இருந்து வர்ற லைட்டும் மேல வானத்திலிருந்து அந்த டெலிஸ்கோப் மூலமா எடுத்தா நம்முடைய இருண்ட பூமி வந்து வெளிச்சமா மாத்திட்டான் மனுஷன். So when they take photos through telescope, you can see the other half, the darker side of the earth is made brighter by the bulbs and the lights that a man has invented. ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன திட்டம் பண்ணி இருந்தார் தெரியுமா? You know what did God plan for man? மாலையானா படுக்க போகணும்னு தான் தீர்மானம் பண்ணி இருந்தார். The Lord has decided that man should sleep in the night hours. ஆனா என்றைக்கு மனுஷன் அந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்சானோ, but the day when the man invented this electric bulb, என்றைக்கு அவன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சானோ, the day when he invented electricity, ஒரு பக்கம் நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறினாலும் அது ஒரு பெரிய கேடாகவும் மாறி இருக்கின்றது தான் உண்மை. So though it is a blessing on one side, it is also a great curse on the other side. தூங்க வேண்டிய நேரத்தை நம்மள நல்லா விழிச்சிருக்க வைக்கிறது என்னது? லைட் தான். So it is a light that actually keeps us awake during the time that we are supposed to sleep. இன்னைக்கு பாருங்க, பகலை போல இரவை மாற்றி ஸ்டேடியம் ஃபுல்லா டே அண்ட் நைட் மேட்ச்னு சொல்லி வைத்து அவ்வளவு பிரகாசமா மாத்திடுறாங்க. So today they also change the stadiums where they just glow the lights that can turn the darkness into light and make it as day and night match. இன்றைக்கு இன்னும் மோசம், ராத்திரி வேளைகளில் தூங்க விடாம தடுக்கிறதுக்கு இப்போ எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் வேற ஒன்னு வந்திருக்கு. And more worse today is that we all have smartphone in our hands which stops us from sleeping during nights. நிறைய பேர் விளக்க அணைச்சிட்டு கூட இந்த மொபைல்லையும் இந்த ஐபேட்லயும் இந்த கம்ப்யூட்டர்லயும் ராத்திரி எல்லாம் வேலை செய்றாங்க. Many people even after switching off their light, they just work in their mobile phones, their iPads and laptops all through the night. இந்த நவநாகரிக உலகத்துல பாத்தீங்கன்னா பொருளாதார செழிப்புன்னு சொல்லி நம்ம பேசுறோம். நம்ம வாலிபர்கள் நிறைய பேர் இரவெல்லாம் தூங்குறதே இல்லை. அவங்க வந்து அமெரிக்காவுக்காக யூகேக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. So even in this new technological world, we call it as an economical prosperity, but many of our people doesn't sleep all through the night. They work for America and other UK. ஆகவே இந்த தூக்கன்றதே ஒரு பெரிய சவாலாக நிறைய பேருக்கு மாறிவிட்டது. So today this sleeping has become a great challenge to many people. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? But what does the Lord do? நமக்கு ஞானத்தை தந்து தூக்கத்தை இன்பமாக மாற்றுகிறார். The Lord gives us wisdom and makes our sleep a sweet sleep. அந்த வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 3:24. If you read that verse, Proverbs 3:24, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். when you lie down you will not be afraid. நீ படுத்துக் கொள்ளும்போது உன்னுடைய நித்திரை இன்பமா இருக்கும். Yes, you will lie down and your sleep will be sweet. எப்பொழுது இன்பமாக படுக்கை மாறும்? When our sleep will become sweet? ஞானத்தை நீ காத்துக் கொள்ளும்போது. When you keep wisdom. அந்த ஞானம் இல்லாமல் போகுமானால் படுக்கை வந்து இன்பமா இருக்காது. If you don't have that wisdom, your sleep will not be sweet. இத நான் யோசித்து கொண்டிருந்த போது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு பைபிள்ல ஞாபகப்படுத்தினாரு. So as I was thinking about this, the Lord reminded me an incident from the Bible. 1 சாமுவேல் 3:8 முதல் 15 குறித்துக் கொள்ளுங்க. So note down 1 Samuel chapter 3 verses 8 to 15. அங்கே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவனுடைய வீட்டிலே படுத்து கிடக்கிறான். So here small boy Samuel was sleeping or lying down in the temple of God. அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் அவனுக்கு காதிலே தொனிக்கிறது. சாமுவேலே சாமுவேலே என்று ஒரு சத்தம் தொனிக்கிறது. As he was sleeping, he heard a voice calling him as Samuel, Samuel. அதை கேட்ட உடனே அவன் தூக்கம் கெட்டுப்போகுது. So when he heard that, he lost his sleep. அவன் எழும்புகிறான், நேரா ஏலி என்கிற ஆசாரியன் இடத்துல போய் என்னை அழைத்தீங்களான்னு கேக்குறான். So he rose up and went straight to the priest Eli and said, "See, did you call me?" அவர் சொல்றார், நான் உன்னை கூப்பிடலப்பா. So he said, "I did not call you." திரும்ப வந்து படுத்துக்கிறான். Again he came back to நல்லா sleep. தூங்கிட்டு இருக்கான், திரும்ப சவுண்ட் வருது, சாமுவேலே சாமுவேலே. He is sleeping peacefully. Again he heard a voice saying, "Samuel, Samuel." அவன் எழும்புறான், அவன் அந்த தாத்தா கிட்ட போறான். Again he rose up, he went to that grandfather. நீங்க கூப்பிட்டீங்களா? He asked, "Did you call me?" கூப்பிடலப்பா, நான் உன்னை கூப்பிடல. No, I did not call you. திரும்ப வந்து படுக்கிறான் பாருங்க, மூன்றாம் விசை சாமுவேலே சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுறாரு. So again he came and slept, and the third time the Lord called him Samuel, Samuel. இப்ப அவன் திரும்ப ஏலி இடத்துல செல்லும் பொழுது Again when he went to Eli, ஏலி ஒன்று கண்டுபிடிக்கிறான். Eli found out one thing. அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் என்று கேட்டா, What did he find out? வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்துல 2வது பகுதியில, The second part of verse 8. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும்,
அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான்னு போடுற. Then Eli perceived that the Lord had called the boy. Then Eli said to Samuel, Go lie down, and it shall be, if he calls you, that you must say, Speak, Lord, for your servant hears. So Samuel went and lay down in his place. இங்க நடக்கிறது என்னன்னு பாருங்க. You know what happened here? இவனால தூங்க முடியல. He was not able to sleep. அவன் தூக்க கலைந்து கொண்டே இருக்கு. He was actually getting disturbed in the sleep. ஆனால் மூன்றாவது முறை ஏலிக்கு தெரியுது இந்த பையன் ஏன் தூங்க மாட்டேங்கிறான் என்று சொன்னா கர்த்தர் இவனை கூப்பிடுறாரு. But the third time this Eli found out why he is not able to sleep. It's because the Lord was calling him. வேதம் சொல்லுகிறது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் இன்னும் கர்த்தரை அறியாமல் இருந்தான். So the Bible says this lad Samuel has not known the Lord yet. இப்போ ஏலி என்கிற ஆசாரியன் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறான். Now this priest Eli gave him a good counsel. நீ அடுத்த முறை சத்தம் வந்தா கர்த்தாவே நீங்க சொல்லும் நான் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பான்னு சொன்னார். Next time when you hear the sound, you have to say, Speak, Lord, for your servant hears. இப்ப நான்காவது முறை அவன் பெயர் அழைக்கப்படுகிறது. Now it was fourth time that his name was called. வேதம் சொல்லுகிறது சாமுவேல் உடனே ஏலி தனக்கு சொன்ன வார்த்தையை அவன் சொல்லுகிறார். And now the Bible says Samuel immediately said the word that was said by இப்ப Eli. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened now? கர்த்தர் அவனுக்கு ஏலியின் வீட்டின் மேலும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் செய்ய போகிறதை கர்த்தர் இந்த பிள்ளையோடு பேசினார். Now the Lord spoke with Samuel regarding the thing that he's going to do to the house of Eli and to Israel. 15ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? The verse 15 starts this way. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்தான். So Samuel lay down until morning. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப புதுசா தெரிஞ்சது. This word appeared really new to me. இந்த பிள்ளைக்கு விடியற் காலம் வரைக்கும் தூங்குற தூக்கம் எப்ப நிம்மதியாக அவனுக்கு கிடைத்தது தெரியுமா? So this child, when did he receive a peaceful sleep to sleep until the morning? கர்த்தர் எழுப்பும் போது அவன் கர்த்தருக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற ஞானம் அவனுக்கு உண்டாகிற வரைக்கும் அவனால தூங்க முடியல. So unless he received the wisdom to answer to the word of God, he did not get a peaceful sleep. நான் நினைக்கிறேன் ஞானம் எதற்கு தேவை தெரியுமா? You know, I think, why do we need this wisdom? ஞானம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய படுக்கை நமக்கு இன்பமா இருக்கும். If we have wisdom, our sleep will be a sweet sleep. இந்த ஆலோசனை அவன் பெற்ற பிறகு இந்த ஆலோசனை அவன் பெற்ற பிறகு ஏலியினுடைய ஆலோசனை பெற்ற பிறகு after he received this Eli's instruction and counsel, சாமுவேல் போய் நிம்மதியா தூங்கினான். he was able to sleep peacefully. கர்த்தர் கூட சில வேளையில் நமக்கு சில ஆலோசனைகளை தர வேண்டி இருக்கு. Even at times the Lord ought to give some good counsel to us. எதற்கு தெரியுமா? You know for what? நம்முடைய தூக்கம் இன்பமா இருப்பதற்கு. So that our sleep will be sweet. இன்றைக்கு இந்த செய்தி எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. Today this sermon was really different to me. எனக்கே ஒரு பெரிய பாடமாக இருந்தது. And it was also a great lesson to me. நாம நிறைய பேர் தூங்குறோம். Many of us sleep. ஆனால் நம்ம நிறைய பேருடைய தூக்கம் இன்பமா இருக்கிறது இல்ல. But our sleep is not a pleasant and sweet நிறைய sleep. பேர் ரொம்ப disturbed sleep இருக்கு. Many people have a disturbed sleep. நிறைய பேர் பயந்துட்டு தூங்குறோம். Many people sleep with fear. ஆனா இங்கே வசனம் சொல்லுகிறது நீ படுத்திருக்கும் போது பயப்படாம இருப்ப, உன்னுடைய படுக்கை இன்பமா இருக்கும்னு போட்டிருக்கு. But the Bible says here, when you lie down, you will not be afraid and your sleep will be sweet. அப்போ நமக்கு ஒரு ஞானம் தேவை. நம்முடைய தூக்கத்தை இன்பமாக்குற ஒரு ஞானம் தேவை. So therefore we need a wisdom that will make our sleep sweet. நான் நினைக்கிறேன் வேதத்துல நான் வாசித்த பொழுது நம்முடைய தூக்கத்தை இன்பமாக்குவதற்கு வேதத்துல 3 விதமான ஞானம் நமக்கு தேவை அப்படின்றத நான் கண்டுபிடித்தேன். So when I read the Bible, I found out 3 ways that are very important, where it says that wisdom is very much needed to have a pleasant sleep. 3 விதத்துல இந்த ஞானம் உதவி செய்கிறது. So this wisdom will help us in 3 ways. முதலாவது ஒன்றை நாம் வாசிக்கலாம். Let us read the first one. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனங்கள். Genesis chapter 2 verses 21 and 22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். And the Lord God caused a deep sleep to fall on Adam, and he slept. அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். And he took one of his ribs and closed up the flesh in its place. Then the rib which the Lord God had taken from man he made into a woman, and he brought her to the man. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் பழக்கமா தெரிந்த ஒரு சம்பவம். So this is a very well known and familiar incident to us. இங்க நீங்க பார்ப்பீங்களானா ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லா
எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தார். So here the Lord has given all the blessings to Adam. அவனுக்கு வேண்டிய எல்லாமே அவன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த பூமியிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். The Lord has prepared everything that is required for me even before he was formed in this world. அவனுக்கு வேண்டிய காற்று, அவனுக்கு வேண்டிய தண்ணீர், The oxygen or the air that he required and the water that he need. அவன் தங்குவதற்கான ஒரு அழகான தோட்டம் கர்த்தர் உருவாக்கி இருந்தார். The Lord also created a beautiful garden for him to dwell in. அது மாத்திரமல்ல, அவனுக்கு வேண்டிய உணவை பல வகைகளாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். The Lord also created the food that he need in many varieties of kinds. அவனை சுற்றிலும் பலவிதமான மிருகங்கள், பலவிதமான சிருஷ்டிப்புகளை கர்த்தர் உருவாக்கி பூமியை முழுவதும் அழகுபடுத்தி இருந்தார். And the Lord also created many kinds of animals around him and many other creations and creatures, and the Lord made it beautiful. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக பூமியில என்னெல்லாம் உண்டாக்கணுமோ அத்தனையும் கர்த்தர் உண்டாக்கிட்டார். Before the Lord created man, he created whatever ought to be created in this world. அவன் உருவாக்கின பிறகு எனக்கு இது குறைவா இருக்கு, எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. So after Lord created man, there is nothing that the man lacked or you can say that he lacked anything. ஆண்டவரே இத நீங்க செய்யாம விட்டுட்டீங்க, தயவு செய்து இத சிருஷ்டிங்கன்னு அவன் கேட்க முடியல. He was not able to ask God, Lord, you missed creating this, so please create this. எல்லாத்தையும் படைத்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு துணையை மாத்திரம் ஆண்டவர் இன்னும் கொடுக்கல. But the Lord who created everything, he did not create a partner that is required for him. இப்பொழுது ஆதாம் பார்க்கறான், எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். Now Adam saw that the Lord has created all the animals in pairs. ஆனா தனக்கு மாத்திரம் துணை காணப்படல. But there is no partner for him alone. அவன் அதை உணர்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் உணர்ந்தார். Before he realized that, the Lord realized it. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். The Lord said, it is not good for man to be alone, therefore I will give him a suitable partner. இப்ப மனுஷனுக்கு ஒரு துணையை உண்டாக்குற வேளையில கர்த்தர் முதலாவது செய்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் தந்தார். So in the process of creating a partner or a companion for Adam, the first thing the Lord did was the Lord gave a deep sleep to Adam. நான் நினைக்கிறேன் வேதம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான்னு போட்டிருக்கு. So the Bible says, he who finds his wife finds good. மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் அடையக்கூடிய மிக உன்னதமான நன்மைகள்ல ஒன்று மனைவிதான். So the greatest blessing that a man can achieve in his life is his wife alone. ஆனா அந்த நன்மையை தேவன் உருவாக்குற வேளையில தேவன் மனுஷனை விழித்திருந்து செய்யல. But when God created this goodness for man, the Lord never let man to be awake. அவனை நல்லா தூங்க வச்சார். The Lord let him sleep well. அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? You know what was the message he told? நீ நல்லா தூங்குப்பா, நீ என் மேல நம்பிக்கை உள்ளவனாய் இரு. You sleep well and peacefully, trusting me. என்னை நீ நம்பு. You trust me. என் ஞானத்தை நம்பு. You trust my wisdom. என்னுடைய வல்லமையை நம்பு. You trust my sovereignty. என்னுடைய நன்மையை நீ நம்பு. You trust my goodness. உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். And that I will do everything for you. நீ ஒன்றுமே நீ கவலைப்பட வேண்டாம். You need not worry about anything. நீ எந்த பிரயாசம் பட வேண்டாம். You did not do any kind of labor. நீ எதற்கும் நீ பயப்பட வேண்டாம். You did not be afraid of anything. தேவன் ஒருவர் தானாகவே உனக்கு வேண்டிய உச்சிதமான நன்மையை கர்த்தரே உனக்காக நீ தூங்கும் போதே கர்த்தர் உருவாக்குவா. God himself alone can create the best blessing that you require in your life even while you are sleeping. அதுல அர்த்தம் என்ன? What does it mean? நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உனக்காக கர்த்தர் வேலை செய்வா. It means that while you are sleeping, the Lord will work for you. நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பா. So when you are sleeping, the Lord will meet all your needs. நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவா. When you are sleeping, the Lord will give you an end that you actually expect. நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உனக்கு மகிழ வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் உருவாக்குவா. When you are sleeping, the Lord will prepare all the goodness that will make you நீ rejoice. செய்ய வேண்டியதெல்லாம் உன் சரீரத்தை நீ தேவனுக்கு முழுவதுமா அர்ப்பணிச்சிரணும். So only thing you're supposed to do is you have to surrender your body completely to the Lord. உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல நீ வைத்திரணும். You have to cast all your burdens on him. நீ தூங்க போகும்போது நீ என்ன நம்பிக்கையோட தூங்கணும்னு சொன்னா, என் காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. When you sleep, we have to sleep with the trust that the Lord will take care of everything. நான் நித்திரை பண்ணினாலும் எனக்காக என் தேவன் விழித்திருக்கிறார். Even if I sleep, my Lord is awake for me. நான் தேவன் அல்ல. I am not the Lord. நான் தேவன் அல்ல. I am not God. கர்த்தரே தேவன். It is the Lord who is என் God. காரியங்களை எல்லாம் அவர் ஆளுகை செய்கிறார். And he will take control of all my things. பாருங்க, எப்ப தெரியுமா நம்முடைய தூக்கம் இன்பமாக மாறும்? You know when our sleep will become a pleasant one? நாம கர்த்தர் என்னுடைய
காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று நம்புகிற ஞானம் நமக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்முடைய தூக்கம் இன்பமா இருக்கும். Only when we have a wisdom to trust that God will take care of everything, only then we'll have a pleasant sleep. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். The Lord will take care of everything. அல்லேலூயா. Hallelujah. நீங்க கூட இனிமே தூங்கும்போது பயப்படாதீங்க. Even when you sleep, do not be afraid of anything. நீங்க தூங்கினாலும் உங்களுக்காக விழித்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Even if you sleep, there is a Lord who is awake for you. இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. The one who keeps Israel will never sleep nor slumber. ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதும்போது, That's why when Psalmist writes, சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பாருங்க. if you read Psalm 4:8, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். I will both lie down in peace and sleep. கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவே. For you alone, O Lord, make me dwell in safety. நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்க சமாதானத்தோட படுக்க போங்க. I tell you, you go and sleep in peace today. கர்த்தர் உங்களுக்கு நித்திரையை தருவார். The Lord will give you sleep. நீங்க நித்திரை பண்ணும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கையோட நித்திரைக்கு போங்க. When you sleep, you go to sleep trusting the Lord. எத்தனையோ தேவைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். There might be many needs in front of you. எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். There might be many problems you are facing. எத்தனையோ போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம். There might be many struggles in your life. எத்தனையோ சவால்கள் உங்களுக்கு இருக்கலாம். There might be many challenges in your life. ஆனா நீங்க படுக்காம தூங்காம அப்படியே குழப்பி கொண்டிருக்காதீங்க. But don't get yourself confused and disturbed without sleeping. ஐயோ நான் முழிச்சிருந்தேனா இதை இழந்துருவேனோ. If I remain awake, I may lose this. நோ, நான் தூங்கி விட்டா இதை இழந்துருவேனோ. If I sleep, I may lose this. ஒருவேளை நான் தூங்கிட்டேனா இது என்ன விட்டு போய்டுமோ. If in case I sleep, I may have to lose this from my hand. இது நான் தூங்கிட்டேனா இது யார் பாப்பா. So if I sleep, who will take care of this? நீங்க பயப்படவே வேணாம். You don't be afraid. நீங்க நிம்மதியா தூங்க போங்க. You can go and sleep peacefully. நீங்க தூங்கினாலும் விழித்திருந்து காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Even if you sleep, we have a God who is awake and take care. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. That's why the Bible says. கர்த்தர் வீட்டை கர்த்தர் 127:2 கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. And 127 Psalm and verse 2 says, it is vain for you to except the Lord keep the city, the watchman waketh but in vain. கர்த்தர் முதலாம் வசனம் இதுல பாத்தீங்கன்னா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிற காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. So verse 1 says, except the Lord keep the city, the watchman waketh but in vain. அதனால கர்த்தர் காக்குறார். So the Lord is keeping it. நிம்மதியா தூங்க போங்க. You can sleep peacefully. கர்த்தரை நம்புங்க. You trust the Lord. உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்திருங்க. You cast your burdens upon the Lord. நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. Before you go to sleep, you say this word. ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல வைத்திறேன்ப்பா. Lord, I just cast all my things in your hand, Lord. நான் விழித்திருந்து பராமரிக்கிறத பார்க்கிலும் நீர் என்னை அருமையாய் பராமரிக்கிறீர். Lord, you take care of everything rather than me taking care of everything. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர். Lord, you are meeting all my needs while I am still sleeping, Lord. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே என் குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறீர். Lord, you are fulfilling all my needs and lacking even while I am sleeping, Lord. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே என் பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுகிறீர். Lord, you are fulfilling all my pleasing and desirable things even while sleeping, Lord. நான் என்னை பராமரிக்கிறதுக்கு மேலாக நீர் என்னை பராமரிக்கிறீர். Lord, you are taking care of me above that I take care of myself. நான் ஏன் கலக்கத்தோட தூங்க போணும்? Why should I go to sleep with நான் disturbance? ஏன் பயத்தோட தூங்க போணும்? Why should go to sleep with கர்த்தர் fear? எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Because I have the Lord will take care of everything. பாருங்க, இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். The Lord gave a deep sleep to Adam. அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதிலிருந்து என்ன செய்கிறார்னா மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். And as he was sleeping, the Lord took one of his rib and made a woman out of it and he brought her to man. அவளை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் உடனே அதை பாராட்டுகிறான். So immediately when you see that, he was actually appreciating that. இவளின் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்திலே மாமிசம். So she is my bone of bone and the flesh of my flesh. அவளை உடனே ஏற்றுக்கொண்டான். He accepted her immediately. அவனுக்கு தெரிஞ்சது இதை விட பெட்டரான சாய்ஸ் யாருமே கொடுக்க முடியாது. So he knew very well, no one can give me a better choice than this. ஆண்டவர் எல்லாம் சிறப்பா செய்திருந்தார். The Lord has done everything best. நீங்க உங்கள் நித்திரை இன்பமா இருக்கணுமா? If your sleep ought to be a pleasant one. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று நீங்க நம்பி தூங்க போங்க. You go to sleep trusting that the Lord will take care of everything. இரண்டாவது, Second, உங்க
நித்திரை இன்பமா இருக்கணுமா? If your wisdom, if your sleep ought to be a pleasant one, உங்களுக்கு ஒரு இரண்டாவது ஒரு ஞானம் வேணும். you need a second kind of wisdom. நீங்கள் சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 5 முதல் 6 வசனங்களை பாருங்க. Psalm 3 verses 5 and 6. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். I lay down and slept, I awoke, for the Lord sustained me. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around. இங்க அவர் சொல்லுகிறாரு, என் நித்திரை இன்பமா இருக்கு. Here he says, my sleep is a pleasant sleep. எப்ப தெரியுமா? You know when? என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு கூட நான் பயப்பட மாட்டேன். I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all அப்ப around. நான் சொல்லுவேன், நம்முடைய நித்திரைய எவ்வளவு பெரிய சேனை கூட கலைக்க முடியாது. So I tell you, even a great host of army cannot disturb our sleep. எப்ப தெரியுமா? You know when? சத்துருவா இருக்கும்போது தான். When your enemy is your enemy. நீங்க சத்துருவா ட்ரீட் பண்ணணும். Only when you treat your enemy as an enemy. ஆனா வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. But there's an incident in the Bible. ஒரு மனுஷன் தன்னுடைய சத்துருவை தன்னுடைய சிநேகிதனாக மாற்றிட்டான். A man made his enemy his friend. யார் தெரியுமா அது? Now who was he? சிம்சோன். He was Samson. ஒரு அழகான வசனம் இருக்கு. There's a beautiful verse. நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. If you come to Judges chapter 16, 19ஆம் வசனம் பாருங்களேன். verse 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்தாள்னு போட்டிருக்கு. Then she lulled him to sleep on her knees and called for a man and had him shave off the 7 locks of his head. நியாயாதிபதிகள் 16:19. Judges 16:19. என்ன செய்றாளா? What did she do? அவள் அவனை அல்லது சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணினாள். Then she lulled Samson to sleep on her knees. இது முதல் முறை கிடையாது. This was not the first time. இது திரும்ப திரும்ப நடந்த ஒரு காரியம். This was something that happened again and again. சிம்சோன் யார் தெரியுமா? You know who was Samson? இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டவன். He was the one who was appointed as a judge for Israel. அவனுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக அவங்க அப்பா அம்மா தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. So his father and mother sanctified themselves for the greatness of his life. நசரேய விரதம் பெற்றவன். And he was a Nazarite. அவ்வளவு ஒரு தேவனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் அவன். He was a vessel that ought to be used for the Lord. ஆனால் இவனுக்கு என்ன ஞானம் இல்ல தெரியுமா? But what wisdom he lacked? நான் எங்க படுக்கணும், யார்கிட்ட படுக்கணும் எனக்கு தெரியல. He was not aware where to sleep and which place to sleep. கொஞ்ச நேர இன்பத்துக்காக தன்னுடைய சத்துருவினுடைய மடியிலே போய் படுத்து கிடந்தான். He was sleeping on the bosom of an enemy just for a temporary pleasure. அவள் அவனை மடியிலே படுக்க வைத்து என்ன செய்தான்னா அவனை நித்திரை செய்ய பண்ணினாள்னு போட்டிருக்கு. We read that she lulled him to sleep on her knees. தமிழ் இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சொல்லுது கிட்டத்தட்ட என்ன அர்த்தத்துல சொல்லுதுன்னா அவனை நித்திரை செய்யும்படி தாலாட்டினாள்னு போட்டிருக்கு. So it actually means that she was singing a lullaby for him to sleep. அப்படியே உறங்குறாராம், தூங்குறாரு. He was sleeping as such. ஆனா அந்த தூக்கத்தின் முடிவு இன்பமா இல்ல. But the end of that sleep was not a pleasant one. அது ஒரு ஆசீர்வாதமா இல்ல. It was not a blessing. கர்த்தர் பலமுறை அவனுக்கு எச்சரிப்பை தந்தார். The Lord gave him warning many times. நீ தூங்க வேண்டிய இடம் இது கிடையாது. This is not the place where you're supposed to sleep. நீ படுக்க வேண்டிய இடம் இது கிடையாது. This is not a place where you're supposed to lie down. கர்த்தர் உனக்கு வேற ஒரு இடத்தை வச்சிருக்காருப்பா. The Lord has set you another place. உன் பாதுகாப்பை விட்டு வெளியே வராத. You don't come out of your protection. நீ இவளிடத்துல போய் படுக்காத. You don't go and lie near her. முதல் முயற்சியிலே அவன் தோற்று போகல. He did not fail in the first attempt. எனக்கு நேரம் இல்ல. I don't have the நீங்க time. தொடர்ந்து அந்த பகுதிகளை வாசித்து பாத்தீங்கன்னா If you continue to read that portion, குறைந்தது 3 முறை அவன் அவளிடத்துல ஏமாறுவதற்கு கிட்டத்தட்ட அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். So he almost committed 3 times for him to be deceived by her. 3 முறை அவள் கேட்டதற்கு இவன் சொன்ன பதில்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொன்னதை உடனே அவள் அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கிறாள். In all the 3 attempts, when he told about the secret of his strength, she immediately tried to execute it. அப்ப அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? So what should have known? தேசத்துக்கே நியாயம் புகற்றவன், the one who judges the entire nation, அவனுக்கு தெரியாதா? Will you not know it? என்னுடைய ரகசியம் இங்க இருக்குன்னு சொன்ன உடனே இவ டெஸ்ட் பண்ணி பார்க்கறாளே. When I told my secret is here, she immediately tested it. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? You know what is really surprising? இந்த 3 முறையும் அவள் எப்படி தான் செய்திருக்கணும் நான் நம்புறேன்னா அவனை தூங்க வைத்து தான் செய்திருக்கிறாள். So I think all the 3 times she would have actually made him to sleep and she would have executed that. ஏன் நான் அப்படி சொல்றேன் தெரியுமா? Why do I say that? அவன் தூங்கி இருக்கும்போது தான்
மூன்று சம்பவங்கள்லேயும் சிம்சோனும் தெலேலாவும் இருந்த அதே அறையிலே பெலிஸ்தியர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்திருந்தார்கள்னு வாசிக்கிறோம். So we read in all the three incidents while Samson was sleeping and where Delilah was with him, the Philistines were also in the same room. அதே அறையில அவங்க விழிச்சு கொண்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்காங்க. They were awake and hidden in that room. ஏங்க இவ்வளவு பெரிய பலசாலி வந்து பெலிஸ்தியரை மடங்கடிக்கிறவன் வந்து முழிச்சிருக்கும் போது எந்த பெலிஸ்தியனா உள்ள வந்துட முடியுமா? So can Philistines enter into the room when this kind of a strong man is still awake? அப்ப என்ன அர்த்தம்னா இவன் 3 முறையும் தூங்கிட்டே இருந்திருக்கான். So it means that he was asleep all the 3 times. அவள் மடியில படுக்கிறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. So actually lying on her knees has become a habit to him. அவள் தன்னுடைய கேள்விகளை கேட்க இவன் வந்து பதில் சொல்ல ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டான். So he took it as a sport. As she asked him questions, he begins to answer it. ஆனால் ஒரு நாள் விளையாட்டு வந்து வினையாக மாறினது. But one day this sport becomes serious. அவனுக்கே இருதயம் அவனை விட்டு அற்று போனது. So even his heart has actually vexed to death. அவள் போட்டு தொந்தரவு பண்ணி ஒரு நாள் உண்மையை வாங்கிட்டா. So she pestered him a lot and got the secret from him. நான் யோசித்து பார்த்தேன், எப்பா நீ 3 முறை பொய் சொன்ன, பொய் சொல்லிட்டு தூங்குனா பரவாயில்ல. So I thought, see, 3 times you lie to her, and if you lie after sleep after lying, that is okay. உனக்கு தெரியும் என்னதான் நான் சொன்னாலும் அவ செஞ்சாலும் அது செயல்படாதுன்னு உனக்கு தெரியும். You know very well what no matter whatever I say, and if you also she try to do it, it will not happen anyway. ஆனா இந்த முறை நீ உண்மையை சொல்லி இருக்கற. But this time you have told the truth. நீ என்ன செஞ்சிருக்கணும்? What should have you done? நீ விழித்திருக்கணும். You should be awake. ஆனா தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை, தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொல்லிட்டு இந்த மனுஷன் அவள் மடியில திரும்பி படுத்து தூங்கினான் பாருங்க, அதான் வாழ்க்கையில தூங்கின கடைசி தூக்கம். But after he told the secret of his strength and his life, and then when he slept, that is the last sleep that he slept in his அவனை life. நித்திரை செய்ய பண்ணி எந்த அளவுல ஆயர்ந்து தூங்கி இருப்பானா, அவனுடைய 7 ஜடைகளை சிறைப்பித்தாங்க, ஃபுல்லா ஷேவ் பண்ணி எடுத்துருக்காங்க. So she made him to sleep to that extent that a man came and shaved his 7 locks of his head. முடிவு பாத்தீங்கன்னா கண்ணும் இல்லாமல் கடைசியிலே வாழ்க்கையே அவர்களோடு சேர்த்து அழிக்க வேண்டிய நிலைக்கு போனது. When you see the end, he lost his eyes, and see at the end he has to destroy himself along with them. நம்முடைய தூக்கம் இன்பமா இருக்கணுமாங்க. If our sleep ought to be pleasant, இன்பம்ன்றது வெறும் நம்முடைய சரீரத்துக்கு மாத்திரம் இல்ல. this pleasantness is not only for your body. இன்பம் என்பது நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கும் சேர்த்தது. Pleasantness is also for our future life. நாம தூங்குறது நம்முடைய வருங்காலத்தை கட்டணும். Our sleep should also build our future life. நம்முடைய தூக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறணும். Our sleep should become a blessing for our life. ஏதோ ஒரு சில மணி நேரங்களுடைய சரீர ஒரு இளைப்பாறுதலா மாத்திரம் தூக்கம் இருக்க கூடாது. Our sleep should not only be a physical rest for a temporary time. கர்த்தர் வந்து நம்முடைய தூக்கத்தை நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு ஆசீர்வாதம் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to make the sleep a blessing to our life. அப்படி அந்த தூக்கம் இன்பமா இருக்க வேண்டுமானால், So if your sleep ought to be a pleasant one, அது ஒரு ஞானம் தேவை. we need a wisdom. என்ன ஞானம்? You know what wisdom? எதிலே எச்சரிப்பா இருக்க வேண்டுமோ அதிலே நான் ஜாக்கிரதையாய் கடந்து செல்வேன். Wisdom to tread with caution. நான் ஜாக்கிரதையாக கடந்து செல்வேன். I will tread with caution. இரண்டாவது, எதற்கு ஞானம் தேவை? தூக்கத்திலே நான் ஜாக்கிரதையாக என் வாழ்க்கையை கடத்தி செல்வேன். Second, we need wisdom to tread with caution the life that we live கர்த்தருடைய in. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த சிம்சோன் காட்டின அஜாக்கிரதை அவனுடைய இன்பமான தூக்கத்தை வேதனையான ஒரு தூக்கமாய் மாற்றி, The carelessness that the Samson showed in his sleep made his life a bitter one. இன்றைக்கு கூட பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி வருகிறான். So even today the Satan is actually wandering around to devour us. அவன் நம்முடைய தூக்கத்தை இன்பத்தை துன்பமாய் மாற்றி விடாதபடி நாம் தான் எச்சரிப்பா இருக்கணும். And we should be very careful and with caution that he may not change our sleep into sorrow. எங்கே படுக்கிறேன்? Where do I sleep? யாரிடத்தில் படுத்திருக்கிறேன்? And where do I lie down? எதை சொல்லிவிட்டு படுத்திருக்கிறேன்? I lie down after saying what? எந்த காரியத்தை செய்து கொண்டு நான் படுத்திருக்கிறேன்? I am lying down doing what thing? எச்சரிப்பா இருக்கணும். We should be very அது careful. நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கிறதா இருக்க கூடாது. That should not destroy our soul. அது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறதா இருக்க கூடாது. That should not defile our holiness. அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறதா இருக்க கூடாது. That should not be something that will destroy our life. அந்த ஞானம் உனக்கு வந்தால் உன் தூக்கம் இன்பமாய், If you receive that wisdom, your sleep will be a sweet and நீ pleasant one. சத்துருவை சத்துருவாய் பார். You will look at the enemy as an நீ enemy. எச்சரிப்போடு தூங்க போனால், If you sleep with caution, நான் சொல்லுவேன்,
10,000 சத்துருக்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அவர்கள் உன்னை அணுகவே மாட்டார்கள். I tell you, even if you are surrounded by 10,000s of enemies, they will never come near அந்த you. சத்துருக்களை குறித்து நீ பயப்படாமல் இருப்பாய். You will not be afraid of those enemies. உன்னுடைய நித்திரை எப்படி இருக்கும்னா இன்பமா இருக்கும். Your sleep will be sweet and pleasant. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. மூன்றாவது, Third, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Matthew chapter 25 verses 1 to 11. இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஓமானமாக சொல்லி அதை 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிடுகிறார். So when you read this incident, you can read in this passage where the Lord Jesus told about the kingdom of heaven and he compared it to the 10 virgins. அதிலே 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். And among the 10 virgins, 5 of them were wise and 5 were foolish. இந்த 10 பேருமே மணவாளன் வர காத்திருக்கும் போது அவர்கள் தூங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். We read, as these 10 virgins were waiting for the bridegroom to arrive, they all slept. நீங்கள் மத்தேயு 25:5ஆம் வசனம் பாருங்க. If you read Matthew 25 verse 5, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். but while the bridegroom was delayed, they all slumbered and slept. 10 பேரும் தூங்குனாங்க. All the 10 slept. புத்தி உள்ள கன்னிகைகளும் தூங்குனாங்க, புத்தி இல்லாத கன்னிகைகளும் தூங்குனாங்க. Both the wise virgins slept and the foolish virgins also slept. ஆனா அதோட முடிவுல வித்தியாசம் இருந்தது. But at the end, there was a difference. 10 பேருடைய நித்திரையின் முடிவு இன்பமாக இருந்தது. So the end of 5 people's sleep was pleasant. ஆனால் மற்ற 5 கன்னிகைகளுடைய நித்திரை இன்பமாக இருந்தது. மீதி உள்ள 5 கன்னிகைகளுடைய நித்திரையின் முடிவோ மிகுந்த வேதனையா இருந்தது. The end of 5 virgins sleep was pleasant and the end of 5 another virgins sleep was not pleasant. அவங்க எழும்பும்போது அவங்களுக்கு இன்பம் கிடைக்கல, துன்பம் தான் இருந்துச்சு. When they woke up, it was not a sweet one, it was sorrow. வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்துல, The Bible says in verse 11, அந்த மற்ற 5 கன்னிகைகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Afterward the other virgins came and also saying, Lord, Lord, open to us. அதற்கு ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். But the Lord answered and said, assuredly I say to you, I do not know you. எவ்வளவு வேதனை. How grief. முடிச்சு எழுமுனா அவர்களுக்கு இன்பம் கிடைக்கல, மிகுந்த வேதனை உண்டானது. When they woke up from sleep, they did not get a pleasant sleep, but they got a sorrow. தூங்குவது தப்பு இல்ல. It is not wrong to sleep. நீ புத்திமானா இருந்தாலும் நீ புத்தி இல்லாதவளா இருந்தாலும் தூங்குவது தவறு கிடையாது. No matter if you are wise or foolish, it is not wrong to sleep. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? But what is the problem? ஒரு கூட்டம் ஆயத்தம் பண்ணிட்டு தூங்குனாங்க, இன்னொருத்தர் ஆயத்தம் பண்ணாமலே தூங்கிட்டாங்க. One group went to sleep with preparation, but the other group went to sleep without preparation. ஆம், ஆயத்தம் பண்ணினவர்கள் என்ன செய்தாங்கன்னா தங்களுடைய தீவட்டிகளோடு எண்ணெயையும் சேகரித்து வைத்துவிட்டு தூங்க போனாங்க. So the one who prepared, they also took oil in their vessels with their lamps. ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களோ விளக்க மாத்திரம் கொண்டு வந்து உள்ள வந்து எண்ணெய் எடுத்துட்டு வரல. But the one who were not prepared, they only took the lamps alone, they did not bring the oil. விளைவு என்ன? What is the end? மணவாளன் வரும்போது அவர்களால எண்ணெயை தேடியும் கண்டுபிடிக்க முடியல. When the bridegroom came, they could not find oil even when they sought after it. அவர்கள் கெஞ்சினாலும் கிடைக்கல. Even if they pleaded, they did not receive it. இது எதை குறித்து சொல்லுகிறது? What does this show? இந்த உலகத்திலே நாம் சரீர பிரகாரமாக தூங்கினாலும் விழித்தாலும், so physically if we sleep or we are awake in this world, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஞானத்தோடு தூங்க வேண்டியது அவசியம். as children of God, we are supposed to sleep with wisdom. என்ன விதமான ஞானம் நமக்கு தேவை? What kind of wisdom do we require? தேவனுடைய வருகைக்காக எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருக்கிற ஒரு ஞானம் நமக்கு தேவை. We need a wisdom to take care of preparation for the coming of God. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார் என்று நமக்கு தெரியாது. We don't know when our bridegroom Jesus will come. அதை பிதாவே நிர்ணயிக்கிறார். Our only Father will decide it. அது காலையோ மாலையோ நடுப்பகலோ நடு இரவோ நமக்கு தெரியாது. We don't know whether it is morning or evening or it is mid-noon or midnight. அவர் சடுதியாக வருவார். He will come suddenly. ஒரு திருடன் வருவதை போல வருவார். He will come like a thief. ஒரு இமை பொழுதிலே வந்து நம்மை சந்தித்து நம்மை தம்மோடு எடுத்துக்கொள்வார். So he will come and meet us in a moment and he will take us along with him. நினையாத நாளிலேயும் நேரத்திலேயும் வரப்போகிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் தூங்கினாலும்
ஆயத்தத்தோடு நாம் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும். So when the Lord who comes in an unexpected day and an unexpected time, even if he comes at that moment, we should always sleep with a preparation. தேவனுடைய வருகைக்காய் காத்திருந்து ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். So people who are prepared for the coming of God, they are wise people. தங்களுடைய விளக்குகளை எண்ணெயை வைத்திருக்கிறவர்கள். The people who will have oil in the vessel. இயேசுவின் வருகைக்காய் ஆயத்தப்படுகிறவர்கள். The people who are prepared for the coming of Jesus. தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள். The people who sanctify themselves. தாங்கள் சேகரிக்க வேண்டியவர்களை சேகரிக்கவைகள். People who store and gather things that they are supposed to do. தாங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை அவர்கள் தாமதமில்லாமல் செய்கிறவர்கள். People who do their work without any delay. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக. Let the Lord speak with us today. உங்களுடைய நித்திரை இன்பமாய் இருக்க வேண்டுமா? If your sleep ought to be a pleasant one. கர்த்தர் தயவாய் நமக்கு ஒரு ஞானத்தை தருவாராக. May the Lord graciously give us a wisdom. எப்பொழுது இந்த நித்திரை இன்பமாக மாறும்? When our sleep will become a sweet sleep. முதலாவது நான் சொன்னேன். First I told you. நீங்கள் படுக்கும் பொழுதும் கர்த்தர் என்னை பராமரிப்பார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று தேவனை முழுவதுமாக நம்பி சார்ந்து படுக்க போங்க. So when you sleep, we should sleep with a wisdom, trusting that the Lord will take care of everything. நாளையை குறித்து கவலைப்படாதீங்க. Don't worry about tomorrow. அந்தந்த நாளுடைய பாடு அந்தந்தைக்கு போதும். So the burden, the care of each day is enough for that day. கவலைப்படுகிறதுனால் ஒரு முழம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? So by worrying, can you add something or can you subtract something? கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. Just commit to the Lord. நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். My Lord will take care of tomorrow. இன்றைக்கு கிருபை கொடுத்து நடத்தின கர்த்தர் நாளையும் பார்த்து கொள்ளுவார். The Lord who gave grace and led me today will also take care of tomorrow. காகங்களை பாருங்க. Look at the விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்ல, என்ன நிம்மதியா தூங்குது. They don't sow, they don't harvest, they don't store up, but they live peacefully. அதுக்கு தெரியும் கர்த்தர் என் தேவைகளை பார்ப்பார். They knew that my Lord will take care of my needs. நம்முடைய தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளவர். Our God is faithful even today. ஆகவே கர்த்தருடைய பராமரிப்பை நீங்கள் முழுவதுமாய் நம்பத்தக்க ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்குமானால் நித்திரை இன்பமா இருக்கும். Therefore, if you have a wisdom to trust that God will take care of everything, then your sleep will be a sweet sleep. இரண்டாவது, Second, எப்பொழுது நித்திரை இன்பமா இருக்கும் தெரியுமா? when our sleep will be a sweet sleep, என் சத்துரு எங்கே இருக்கிறான் என்று நான் இனங்கண்டு என் சத்துருவோடு நான் படுக்காமல் நான் எச்சரிப்போடு என்னுடைய படுக்கையை நான் ஜாக்கிரதையோடு தூங்குவேனானால், என் எல்லைகளை குறித்து நான் எச்சரிப்போடு தூங்குவேனானால் என் நித்திரை இன்பமா இருக்கும். So when I find out my enemy and when I stay with caution and tread with caution regarding my enemy and when I remain in my boundaries, then I will sleep with a pleasant sleep. நம்முடைய சத்துருவை நாம் இனங்காண தெரியணும். So we should be able to find out our enemy. அவர் அழகா இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நண்பர்களா மாறிட முடியாது. Just because they are beautiful, they cannot become our friends. அவங்க இன்பமா பேசுறதுனால அவங்க நம்முடைய நண்பர்களா மாறிட முடியாது. Just because they speak so sweetly, they cannot become our friends. தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய சகவாசங்களிலிருந்து நம்ம விலகி நாம இருக்க வேண்டிய இடங்களை நம்மை பத்திரப்படுத்திக் கொள்வோமானால் நம்முடைய நித்திரை இன்பமா இருக்கும். If we move away from the people who do against the Lord and if we keep ourselves protected from them, then our sleep will be a pleasant இந்த one. உலகத்திலிருந்து மாம்சத்தின் காரியங்களிலிருந்து விலகி இருந்து நாம பரிசுத்தத்தோடு படுப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய நித்திரை இன்பமா இருக்கும். If we stay away from these worldly things and worldly lust and pleasures and if we stay with caution, then our sleep will be a pleasant sleep. மூன்றாவது, Third, எப்பொழுது நித்திரை இன்பமா இருக்கும்? when our sleep will be a sweet one. எனக்கு ஒரு ஞானம் வேண்டும். I need a wisdom. நான் விழித்தாலும் தூங்கினாலும் Though I sleep or awake, நான் நினையாத நேரத்திலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். our Lord and Savior Jesus Christ is going to come in the time when I don't expect. அவருக்காக நான் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். I should always wait and take care of preparation for that. என் சரீரம் தூங்கினாலும் என் ஆத்துமா விழித்திருக்க வேண்டும். Though my body sleeps, my soul should be awake. என் கண்கள் அசந்தாலும் நான் ஆயத்தத்தோடு தூங்க போணும். Though my eyes slumber, I should always go to sleep with preparation. ஆண்டவரே, என் தூக்கத்துல இன்பமாய் தூங்குவதற்கு எனக்கு ஞானம் தா. Lord, give me wisdom that may have a sweet sleep in my sleep, Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Father, we praise you, Lord. எங்கள் தூக்கம் இன்பமாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய நோக்கம். Lord, your purpose is that our sleep should be a sweet sleep. அநேக வேளையிலே நாங்கள் பலவிதமான கவலைகளாலும்
பலவிதமான பயங்களாலும் எங்கள் உள்ளங்களை நிரப்பி கர்த்தர் எங்களை பராமரிக்கிறார் என்கிற ஞானமற்றவர்களாய் நாங்கள் இருப்பதினாலே எங்கள் தூக்கத்தை நாங்கள் மிகுந்த துன்பமான இடமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். Lord, many times just we fill our hearts with the cares and worries and fears, and we don't trust that the Lord will take care of everything. Therefore, we make our sleep a very bad sleep, Lord. இன்றைக்கு ஆண்டவரே ஒரு ஞானத்தை எங்களுக்கு தார். Lord, today give us a wisdom, Lord. உம்மை நம்புகிற ஞானத்தை தாரும். Lord, give us a wisdom to trust you, நீர் Lord. எங்களை எல்லா இடங்களையும் எல்லா காரியங்களையும் பராமரிக்கிறீர் என்கிற ஞானத்தை பெற கிருபை தார். Lord, give us grace to receive a wisdom that we may know that you will take care of everything and everywhere, Lord. ஆண்டவரே அநேக வேளையிலே நாங்கள் பாவத்தோடு பாவிகளோடு தேவையற்ற இன்பங்களோடு நாங்கள் தூங்க போகிறோம். Lord, many times we go to sleep with the sinners and sin and unnecessary things, Lord. ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளை குறித்து நாங்கள் எச்சரிப்பாய் இருக்க கிருபை தார். Lord, give us grace to be very careful about our boundaries. அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். Give us that wisdom, Lord. அநேக வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாமலே நாங்கள் தூங்க போகிறோம். Lord, many times we go to sleep without being prepared for your coming, Lord. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பேசுகிற அடியேனும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தத்தோடு எங்களுடைய வாழ்நாட்களை செலவழிக்க கிருபை தார். Lord, let everyone who is hearing this word and also your servant who is speaking this word, Lord, let us always be prepared for your coming, Father. காலையோ மாலையோ நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை சந்திக்க ஆயத்தமுள்ள புத்திமான்களா எங்களை வைத்துக் கொள்ளும். Lord, make us a wise people, Lord, that we might be prepared to meet you, even it might be a morning or evening or night and any time, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.